நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயில்டா பிரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணுவோம். அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல நம்ம ஆல்ரெடி பிரைஸ் ஆக்ஷன் வந்து கிராக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து அந்த கிராக் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தோம். ஸோ அது பிரகாரம் மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு புல் மூவ்ல போயிருக்கு. இந்த புல் மூவ்ல போனது மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்தது. சரிங்களா? ஸோ இதுதான் பிரைஸ் ஆக்ஷன் டே டைம் ஃப்ரேமோடது. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து பிரேக் அவுட் நடந்தது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பியரிஷ் என்கல்ஃப் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. ஸோ பியரிஷ் என்கல்ஃப் அப்படிங்கிறனால பாசிட்டிவ்ஸ் ஆஃப் டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். அதுவும் பியரிஷ் கேனலுக்கு கீழ மார்க்கெட் நாளைக்கு இன்ட்ராடே மூவ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அகைன் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவ வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. 23,650. சப்போஸ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோக்கு கீழ அதாவது சாரி அ ஏரிஸ் என்கல்ஃபிங் கேனலுக்கு கீழ ஒருவேள வந்து சஸ்டெயின் ஆகல அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 25,000 வரைக்கும் ரீச் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதன் பிறகு இங்க மார்க்கெட் மறுபடியும் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, அடுத்த லெவலா 25,800க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு வியூ. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம இன்ட்ராடே வியூ போகுவோம். ஸோ இப்ப இந்த இன்ட்ராடே வியூல நமக்கு பார்த்தீங்கன்னா, என்ன மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸோ நாம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லோ. ஓகே. இந்த டே லோக்கு கீழ மார்க்கெட் வந்து ஒருவேளை ஓப்பனிங்லயோ அல்லது இதன் பிறகு மார்க்கெட் இந்த லோக்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் டவுன் மூவ் இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் அவுட், பிரேக் டவுன் நடந்துட்டு, இந்த லெவலுக்கு கீழயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 23,650. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த லெவலுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆனா தான் நமக்கு இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன் பிட்வீன்ல ஒரு கேப் இருக்கிறனால, இந்த கேப்பையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது நமக்கு நல்லது. ஒருவேளை இந்த கேப்ட்ட வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இந்த கேப்ட்ட வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா கிராக் ஆயிடலாம். இப்படி கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்படி நடந்தா நம்ம வந்து மறுபடியும் ரிவர்சலுக்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ கேப்பும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதனால இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து இந்த கேப்பும், நெக்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 23,650 நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒருவேள மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணல அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டுடே இந்த இடத்துல இருக்குங்களா, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஜோன் தான். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஒருவேளை இந்த லெவல பிரேக் பண்ணுது. நல்ல ஒரு புல் கேண்டிலா இருக்கு. இதுக்கு மேலேயே சஸ்டெயின் ஆகுதுன்னா, நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 23,400 பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல பிரேக் பண்ண பிறகு, மறுபடியும் இதுக்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் ஆகுது, ஃபெயில்ட் ஆகலன்னா, நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்த மாரி 24,000 சாரி 25,000க்கு ரீச் ஆக நெறைய சான்சஸ் இருக்குங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் டே ஹை ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜோனா இருக்கு. 1. அதேபோல டே லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோனா இருக்கு. டே ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் ஆனா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு வேளை ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆச்சுன்னா, வில் கோ அப் டூ 25,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 24,250. ஸோ இந்த லெவல்ல ஒரு வேள மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் நடக்குது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் ரேஞ்சா வந்து நமக்கு 24,400ம் அதன் பிறகு 25,000 போகலாம். ஒருவேள மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது அப்டின்னா, நம்ம டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வந்து கேப் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது 23,600யும் போக நெறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மறுபடியும் இந்த லோக்கு கீழ மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு போக முடியாம சஸ்டெயின் ஆகல அப்டின்னா, இட் வில் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் 24,400 சரிங்களா? டே லோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, கேப்பையும் இந்த லெவலையும் ரீச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. டே லோக்கு கீழ மார்க்கெட் பிரேக் டவுன் நடந்தாலும், சஸ்டெயின் ஆகலன்னா, இட் வில் கோ அப் அகைன் 24,400 நாளைக்கான வியூ.
பார்ப்போம் மார்க்கெட் வந்து எந்த ஜோன பிரேக் அவுட் நடக்குது அல்லது பிரேக் டவுன் நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு எடுப்போம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாங்க சொல்ற அத்தன விஷயம் என்னோட நாலேட்ஜ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கட்டாயம் செய்யணும்னு அவசியம் இல்ல. என்ன ஃபாலோ பண்ண அத்தன பேருக்கும் தெரியும். என்னோட வியூஸ், என்னோட அனாலிசிஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நீங்க என்னோட அனாலிசிஸ் வீடியோவ ஒரு கைட்லைன்ஸா எடுத்துக்கிட்டாலும், நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் ஃபாலோ பண்ணி, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒருவேளை இந்த வீடியோ அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.